வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழை வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சிறப்பான மழை பொழிவு இருக்கு. நீங்கள் மறக்காம நண்பர்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த சுற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவான போதே தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவானது. டெல்டா மாவட்டங்களில் ஆரம்பமே அதிரடியாக கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறதுனால ஒரு மிக கனமழையோ இல்லை அதி கனமழையோ தமிழ்நாட்டிற்கு வருமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ முதலாவதாக எதன் காரணமாக நமக்கு மிதமான மழை பெய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருப்பதன் காரணமாகவே இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. பெரும்பாலும் இரவு நேரங்களில் நீங்கள் இந்த மழையை பார்ப்பீங்க. இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோர பகுதிகள், முதலாவதாக கடலோர பகுதிகள் தான் மழை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் ஏதாச்சும் சில பகுதிகளில் மட்டும் லேசான மழையும் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டம், லேசானது முதல் மிதமான மழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிதமான மழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் மீண்டும் மழை வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கும். இரவு மற்றும் நள்ளிரவில் எதிர்பாருங்க. பகலில் வந்து பெரும்பாலும் வானம் ஓரளவு தென் மாவட்டங்களிலும் மேகமூட்டமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு பரவலாக மழை கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் கனமழையை வந்து நீங்கள் எதிர்பார்த்திட முடியும். எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா பகுதிகளுக்கும் பெரும்பாலான இடங்களில் இந்த மழையானது ரொம்பவே அதிகமாகவும் தீவிரமாகவும் இருக்கும். அதிலும் கடலோர மாவட்டங்களில் கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவில் விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களும் இதே போல தான் நமக்கு மழை தொடரும். ஏன்னா மிக கனமழையோ அதி கனமழையோ அதிகரிக்க வாய்ப்பு கிடையாது. அந்த மிதமான மழையோடவே நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாகாது செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும். அது வந்து நமக்கு ஒரு தாழ்வு பகுதிகள் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடக்கும்போது தான் நம்ம அந்த மிக கனமழை அதி கனமழையெல்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியும். தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 15க்கு அப்புறம் ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வரும் நாட்கள் அறிவிக்கப்படும். தற்போதைக்கு மிதமான மழை மட்டும்தான் தொடர்ந்து பதிவாகும். உள் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் அநேக இடங்களில் மேகமூட்டமாக இருக்கும். ஏதாச்சும் சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையானது அதிகபட்சமாக எதிர்பாருங்க. அவ்வப்போது மட்டும் நமக்கு மழையானது இருக்கும். அதுவுமே இரவு நேரங்கள் மட்டுமே பதிவாக வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலை பகுதிகளில் மட்டும் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். நண்பர்களே, மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.